வணக்கம். நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக நான் மோனிகா மற்றும் கோபாலகிருஷ்ணன். இனி செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். அதிமுக தலைமை பொறுப்பை வி.கே. சசிகலா ஏற்க வேண்டும். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதி தீர்மானம் நிறைவேற்றிய 50 மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய சின்னத்திரை நடிகர்கள், ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்திய சின்னத்திரை கூட்டமைப்பின் சங்க உறுப்பினர்கள், ஊர்வலத்தில் எழுத்தாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்பு. அதிமுக தலைவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி நலம் குறித்து விசாரித்தது ஆரோக்கியமான அரசியல் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு வணிகச் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கருத்து. கருணாநிதியின் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்த பின் விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டி. கருணாநிதி விரைவில் குணம் பெற்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் எனவும் வாழ்த்து. திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் நலமுடன் உள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பேட்டி. கருணாநிதி உடல் நிலையை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் பேட்டி. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீரடைந்து வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் கருணாநிதி வீடு திரும்புவார் என குடும்பத்தினர் தகவல். சுவாச கோளாறால் அவதிப்படும் கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தகவல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கார் மீது திமுகவினர் நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களுக்கு பேட்டி. உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் தலைவரை மற்ற தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரிப்பது இயல்பான விஷயம் என விமர்சனம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அறிய காவேரி மருத்துவமனைக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வருகை. கருணாநிதியின் உடல்நிலை பற்றி மருத்துவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து கேட்டறிந்ததாக பேட்டி. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் கருணாநிதி விரைவில் வீடு திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வாசன் தகவல். காவேரி மருத்துவமனையில் வைகோவை தாக்க முயன்ற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம். கோவை திருவள்ளூர் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினர். போராட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. சென்னை மாநகராட்சியில் மண்டலத்திற்கு ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தகவல். வேரோடு விழுந்த மரங்களை மீண்டும் அதே இடத்தில் நடுவதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல். சென்னை வடபழனி அருகே குடிபோதையில் வந்த சொகுசு கார் மோதி கூலி தொழிலாளி பலி. சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த பாஸ்கரன் என்ற கூலி தொழிலாளி மீது நிலை தடுமாறி மோதிய கார். விபத்தை தொடர்ந்து காரை விட்டுவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் பாண்டிபஜார் போலீசார். தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தகவல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தையை வீசி சென்ற கொடூரம். கிறிஸ்துவ தேவாலயம் அருகே குழந்தை கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள். தேவாலயம் அளித்த புகாரின் பேரில் குழந்தையை மீட்டு சென்ற போலீசார். குழந்தையை வீசி சென்ற நபர் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் கமிஷன் அடிப்படையில் புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுக்க முயன்ற கும்பல். காரில் வந்த கும்பலிடம் 36,90,000 ரூபாய் பணம் மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்த போலீசார். கைது செய்யப்பட்ட கும்பலிடம் போலீசார் தொடர் விசாரணை. திருச்சி உறையூரில் துண்டு துண்டாக கிடந்த பழைய 1000 ரூபாய் நோட்டுகள். குப்பை தொட்டியில் கிடந்த கிழந்த ரூபாய் நோட்டுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய உறையூர் போலீசார். குப்பையில் துண்டாக கிடந்த 1000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 20,000 என தகவல். புதுவையில் 20வது தேசிய புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் நாராயணசாமி. 90 நிறுவனங்கள் சார்பில் கண்காட்சியில் இடம்பெற்ற 1 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள். உலக புகழ்பெற்ற புத்தகங்கள் மற்றும் தலைச்சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். கருணாநிதி உடல் நலனை அதிமுகவினர் விசாரித்ததன் மூலம் திராவிட இயக்கத்தின் சிறந்த பண்பாடு காப்பாற்றப்பட்டுள்ளது.
திருவாரூரில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பேச்சு. தமிழகத்தில் விவசாயம் பாதித்த பகுதிகளை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜெயங்கொண்டம் அருகே நடைபெற்ற தீவிரவாத தடுப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை. ONGC வெடிமருந்து குடோனில் நடைபெற்ற ஒத்திகையில் மாவட்ட SP உள்ளிட்டோர் பங்கேற்பு. தீவிரவாதிகள் போல் வேடமிட்டு முந்திரை காட்டிற்குள் பதுங்கியிருந்த 7 போலீசார் துப்பாக்கி முனையில் கைது. கிருஷ்ணகிரியில் பனி மூட்டத்தின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகள் தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. முதல் நாள் மாலை தொடங்கி மறுநாள் காலை 10 மணி வரை நீடித்த பனிமூட்டம். நியாய விலை கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க புதிய இயந்திரம். ஸ்ரீவில்லிபுதூர் கலசலிங்கம் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் சாதனை. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலம் செயல்படும் மிஷின் ATM இயந்திரத்தை போல் செயல்படும் என கருத்து. ஹைதராபாத்தில் நடைபெறும் தேசிய கண்காட்சியில் இயந்திரத்தை காட்சிப்படுத்தப் போவதாக மாணவர்கள் பெருமிதம். கரூரில் நடைபெற்ற திருச்சி மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டியில் 9 மாவட்டங்களில் இருந்து 23 அணிகள் பங்கேற்பு. இறுதிப் போட்டியில் மயிலாடுதுறை அணியை 60-55 என்ற புள்ளி கணக்கில் வென்ற திருச்சி அணி. ரூபாய் நோட்டை மத்திய அரசு தள்ளுபடி செய்தது நல்ல முயற்சி. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. முறையாக திட்டமிடாமல் செயல்படுத்தியதை ஏற்க முடியாது எனவும் கருத்து. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ஜல்லிக்கட்டு நடைபெற உடனடியாக அனுமதி அளிக்க கோரி வலியுறுத்தல். புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள். நோய் தொற்று தடுக்க நடவடிக்கைக்காக 50 நடமாடும் மருத்துவக் குழுக்கள் அமைப்பு. மருத்துவக் குழு தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வர்தா புயல் பாதிப்பால் முற்றிலும் முடங்கி போன கேபிள் டிவி தொழில். கேபிள் டிவிக்கான வயர்கள், இணைப்பு பெட்டிகள், குடைகள் என அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக தகவல். 120 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக கேபிள் டிவி கார்ப்பரேஷன் நிறுவனம் தகவல். சேலத்தை மையப்படுத்தி நடைபெறும் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மோசடி. பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் வேண்டுகோள். ரொக்கமில்லா பண பரிவர்த்தனையை ஊக்கப்படுத்தி வரும் நிலையில் டெபிட் கார்டு மோசடியில் கலக்கமடைந்துள்ள மக்கள். சிவகங்கையில் புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை. அரசு அலுவலகங்களை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை. அரசு அலுவலகங்களை மாற்றுவதால் வாடகை இழப்பை தவிர்க்க முடியும் எனவும் மக்கள் கருத்து. தேனியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 9வது மாவட்ட மாநாடு. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தல். ஜனவரி மாதம் திருவண்ணாமலையில் நடைபெறும் மாநாட்டில் தேனி சார்பில் அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிக மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள். ரூபாய் நோட்டு காரணமாக மீன் விலை வீழ்ச்சியடைந்ததால் ஏமாற்றம். மக்களிடம் பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினால் மீன்பிடி தொழிலில் தொடர் நஷ்டம் ஏற்படுவதாக மீனவர்கள் புகார். கன்னியாகுமரி அருகே விதியை மீறி அதிகாலை முதல் மது விற்பனை நடைபெறுவதாக புகார். பொதுமக்கள் புகாரின் பேரில் மார்த்தாண்டம் பகுதியில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார். எச்சரிக்கையை மீறி மது விற்பனை நடைபெற்றதால் மதுபான விடுதிக்கு பூட்டு போட்ட போலீசார். ஈரோட்டில் 50 ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் இருந்த சாரம்பட்டி அணைக்கட்டு பகுதி. விவசாய சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன். 20 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெறும் பணியால் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என தகவல். சேலம் இளம்பிள்ளை அருகே காவல்துறையினர் விரட்டியதால் உயிர் இழந்ததாக கூறப்படும் இளைஞர். வாலிபரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. அசம்பாவிதத்தை தடுக்க சேலம் அரசு மருத்துவமனை முன்பு குவிக்கப்பட்ட போலீசார். மழை பெய்து விவசாயம் செழிக்க கும்பகோணத்தில் சிறப்பு யாகம். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. அகத்திய முனிவரின் அவதார தினத்தையொட்டி நடத்தப்பட்ட இந்த சிறப்பு யாகத்தில் 50க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30 பேர் காயம். காயமடைந்தவர்களை வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.
அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற உள்ள விஜய் தனுஷ் நடிக்கும் படங்கள். அமெரிக்காவில் ஒரே படப்பிடிப்பு தளத்தில் நடைபெறும் படப்பிடிப்பு காட்சிகள். இரு நடிகர்களிடையே நட்பு பாலம் உள்ளதால் படக்குழுவினர் மகிழ்ச்சி. நயன்தாராவுக்கு தொடர்ந்து குவிந்து வரும் பட வாய்ப்புகள். படத்தின் கதைகளை விக்னேஷ் சிவனுடன் சேர்ந்து முடிவு பண்ணுவதாக தகவல். விக்னேஷ் சிவன் முடிவு செய்யும் கதைகளிலேயே நடிப்பதாகவும் புகார். நண்பரின் கதை தேர்விலேயே படங்கள் வெற்றி பெற்று வருவதாகவும் நயன்தாரா கருத்து. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள நடிகை விந்தியா கட்சியில் இருந்து ஒதுங்கி இருக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பற்றி புத்தகம் எழுத திட்டம். திரையரங்குகளில் ஆட்டோ நிறுத்த வழிவகை செய்ய வேண்டும். திரையரங்க உரிமையாளர்களுக்கு நடிகர் விஷால் கோரிக்கை. பார்க்கிங் இடம் இல்லாததால் திரைப்படத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்ததாக தகவல். தனுஷை தன்னுடைய மகன் என்று உரிமை கொண்டாடும் தம்பதியினர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள குஷ்பு. தனக்கும் இதுபோன்ற அனுபவங்கள் வந்துள்ளதாக குஷ்பு கருத்து. நெல்லையை சேர்ந்த ஒரு குடும்பம் தங்களின் மகள் என்று புகைப்பட ஆதாரத்தை எடுத்து வந்ததாக தகவல். விஸ்வரூபம் படத்தின் இரண்டாம் பாக படப்பிடிப்பை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ள கமல். முதல் பாகத்தில் நடித்துள்ள ஆண்ட்ரியாவிடம் கால்ஷீட் கேட்டுள்ளதாகவும் தகவல். கால்ஷீட் தராமல் இழுத்தடிக்கும் ஆண்ட்ரியா மீது கமல் கோபம். ஆண்ட்ரியா இருக்கும் காட்சிகளை குறைத்துவிட்டு படத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். அடுத்த மாதம் நடைபெற உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல். ஜனவரியில் நடைபெறும் சங்க தேர்தலுக்காக நடைபெற்ற ஆயத்த கூட்டத்தில் சங்க தலைவர் தானு உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. அடுத்த ஆண்டு ஜனவரியில் நிறைவடையும் தானு அணியினரின் பதவிக்காலம். கடந்த ஆண்டுகளில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த லட்சுமி மேனன். கோலிவுட் மாலிவுட்டில் பட வாய்ப்புகள் இல்லாததால் சோகம். பிரபு சாலமனின் கும்கி இரண்டாம் பாகத்தில் வாய்ப்புக்காக காத்திருக்கும் லட்சுமி மேனன். புதியவர்களை வைத்து எடுக்க பிரபு சாலமன் திட்டமிட்டுள்ளதாக ஏமாற்றத்தில் லட்சுமி மேனன். ஹீரோவாக மட்டும் நடிக்க முடிவெடுத்துள்ள சந்தானத்தின் முடிவால் காமெடி நடிகர் சதீஷ் காட்டில் மழை. தொடர்ந்து வரும் பட வாய்ப்புகளால் தயாரிப்பாளர்களிடம் கெடுபிடி காட்டும் நடிகர் சதீஷ். பெரிய ஹீரோக்களின் நண்பனாக மட்டுமே நடிப்பேன் என்று நிபந்தனை விதிப்பதாக புகார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெற்றது.